பிரேதரால் மாறிச்சு. இந்த நாளில் கத்தரை வாசிக்கும் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவுக்கு எல்லாவித அதிகாரங்களும் உண்டு. பாவங்களை மன்னிக்க வந்த கிறிஸ்து அவர். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த பாவங்களுக்காக என்ன இது செலுத்தணுமோ, என்ன அதுக்குரிய என்ன தண்டனையோ அவர் நம்மளுக்காக சிலுவை இந்த உலகத்தில் பூமியில் நமக்காக அவர் மரித்தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலங்களில் மனிதனாய் வந்த தேவன், சாதாரண ஒரு மனிதனாய் இன்றைக்கு அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகையால் இன்னைக்கு என்ன ஒரு காரியத்தை நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் தேவனிடத்தில் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இன்னைக்கு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வேற ஒரு நாமம் அல்ல, வேற எங்கேயும் அந்த பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்காது. இயேசு என்னும் ஒரு நாமத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவே இன்றைக்கு என்னை ரட்சியோன்னு கேட்டால் இன்னைக்கு அந்த ரட்சிப்பு கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் இயேசு என்னும் நாமத்தை அவர் என் ரட்சகர், அவருடைய பாவங்களை போக்க அவரால் முடியும் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அப்படியே செய்து முடிப்பார். ஆமென்.